Hello friends, welcome to Archana's delicious recipes. நம்ம வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரவா இட்லி எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம். இந்த இட்லியை ரொம்பவே சுலபமா செஞ்சு முடிச்சிரலாம். அதுக்கு ஒரு கடாயை ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். அந்த கடாய் சூடான உடனே 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்த உடனே 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 3/4 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம ரவையில் சேர்த்தும் பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவு ரவையை சேர்த்துக்கலாம். இந்த ரவை பார்த்திங்கன்னா இட்லி ரவைன்னு கடையில் கேட்டாவே கொடுப்பாங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த ரவையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணும் பொழுது நமக்கு உதிரியாக வரும். அப்படி உதிரியாக வந்துச்சுன்னா நம்ம ரவா இட்லி செய்யும் பொழுது நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளோட ரவை எல்லாமே உதிரியாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது எந்த கப்பில் ரவையை அளந்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் பார்த்திங்கன்னா கெட்டியான தயிராக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ரவா இட்லி பர்ஃபெக்டாக வரும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 சிட்டிகை அளவு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது மிக்ஸ் பண்ணும் பொழுது தண்ணி மாதிரி தான் இருக்கும். இந்த ரவையை 1/2 hour போல் ஊற வைக்கணும். அப்படி ஊற வைக்கும் பொழுது இந்த ரவை எல்லாமே நல்லா பெருசாக வந்துடும். அப்போ சரியாக போயிடும். பாருங்கள், 1/2 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவா இட்லி செய்கிறதுக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட ரவா இட்லி பர்ஃபெக்டாக வராது. இப்போ நம்ம ரவா இட்லி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தை சூடுபடுத்திட்டு அந்த இட்லி தட்டில் எண்ணெயை நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். ரவா இட்லி செய்கிறதுக்காக அந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறம் இதை மூடி வச்சு 15 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். நம்மளோட இட்லி எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். வச்சுட்டு 2 நிமிஷம் போல் ஆறட்டும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா இட்லி பாருங்கள் ஈஸியாக வந்துருச்சு. இப்போ நம்ம கையில் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட ரவா இட்லி எல்லாமே எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.